Exercise 3.3 first sum solve the cubic equation கொடுத்திருக்காங்க if sum of the roots of its roots vanishes சொல்லிருக்காங்க. So solution let the roots be alpha beta gamma. இது வந்து cubic root so third variable இருக்கு. so அப்ப 3 roots இருக்கும். so alpha beta gamma எடுத்திருக்கோம். இங்க அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க sum of the two of its roots வந்து vanishes சொல்லிருக்காங்க. so அப்ப ரெண்டு roots உடைய வந்து sum வந்து 0. so vanish ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க. நம்ம given alpha plus beta என்ற ரெண்டு ரூட் உடைய வந்து vanish ஆகுதுன்னு எடுத்துட்டோம்னா so நமக்கு என்ன எழுதிக்கலாம் alpha plus beta equal to 0 ன்னு எழுதிக்கலாமா. ஸோ நம்ம சம்மில் இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அந்த மூணு ரூட்டே அடிஷன் வந்து நமக்கு என்ன எழுதிக்கலாம் 1/2. ஸோ அப்போ காமா ஈக்குவல் டு 1/2. ஸோ ஏன்னா ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக 0 போட்டுடலாமா 0 ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1/2 தட் இஸ் காமா ஈக்குவல் டு 1/2. இப்போ நம்ம வந்து என்ன எழுதிக்கிறோம் ஃபார்முலாவில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் அதோடைய ப்ராடக்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ நம்ம இந்த ஆல்ஃபா பீட்டான்ற ரெண்டை மட்டும் வச்சு எழுதிருக்கோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் வந்து ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0 அண்ட் காமா ஈக்குவல் டு 1/2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம கிவன் சம்லேருந்து நம்ம என்னென்ன எழுதிக்கிறோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 0வா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா வந்து நம்ம பின்னு எடுத்திருக்கோம் காமா இதை வந்து காமா வந்து நம்ம காமா எக்ஸ் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0 நம்ம இப்போதைக்கு எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு இதுலேருந்து என்ன கிடச்சிரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 2x இதை வந்து இங்கே மல்டிபிள் பண்ணிட்டோம். ஸோ 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம இதை வந்து பிரித்து எழுதிக்கலாமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு ஸோ இந்த ரெண்டு டேர்மு 0 அப்படின்னா இதோட ரெண்டோடைய மல்டிபிள்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்கு கிவன் ஈக்குவேஷன். ஸோ இந்த ரெண்டோடைய மல்டிபிள்ஸ் ஈக்குவல் டு கிவன் பாலினாமியல் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2x 2x கியூப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு -1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ பி இன்ட்டு 2x ப்ளஸ் 2p மைனஸ் பி ஈக்குவல் டு கிவன் பாலினாமியல் ஈக்குவேஷன். இப்போ இதில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். 2x கியூப் கேன்சல் ஆயிரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஸோ அதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து பி தான் மைனஸ் பி அது வந்து 9. ஸோ இப்போ பி வேல்யூ -9 நமக்கு வந்து அப்போ ரூட் என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0 இஸ் வந்து ரூட் அது ஒரு ரூட் விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஸ்கொயர் -9 நம்ம ஆல்ரெடி எழுதினோம்னா அந்த ரூட்டில் பி வேல்யூக்கு பதிலாக -9 போட்டுக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஆர் -3 த ரூட்ஸ் ஆர் 3, -3 ஆல்ரெடி காமா வேல்யூ ஒன்று கண்டுபிடிச்சிருந்தோமா அதுவும் ஒரு ரூட் தானே தட் இஸ் 1/2. அப்போ நமக்கு 3 ரூட் கிடச்சிருச்சு. செகண்ட் சம் சால்வ் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இஃப் த ரூட்ஸ் ஃபார்ம் அண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ கிவன் ஈக்குவேஷன் பை 9 டிவைட் பண்ணுறோம். த ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா மைனஸ் டி ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டின்னு கொடுத்துருக்காங்க. தே ஆர் இன் ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஸில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோடைய சம் என்னது சம் வந்து minus b so minus b by a so minus of -4 equal to 4. இங்க வந்து p கேன்சல் பண்ணிடலாம் சாரி இங்க வந்து d so p d கேன்சல் பண்ணலாம். அப்போ 3 ஆல்ஃபா இருக்கா ஸோ 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 4. ஸோ இப்போ ஆல்ஃபா வேல்யூ 4/3. ஸோ நெக்ஸ்ட் வந்து அது ரூட்ஸ் உடைய ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்டை வந்து c by a-வா ஸோ ஆல்ரெடி c என்ன வேல்யூ -16/9 ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே ஃபுல்லாக இந்த ரெண்டு டேர்மே நம்ம எப்படி எழுதியிருக்கோம் a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் ஃபார்மில் இருக்கனால a மைனஸ் பி ஃபார்மில் இருக்கனால a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஆல்ஃபாவை நம்ம அப்படியே வச்சுருக்கோம். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ஆல்ஃபா வேல்யூங்கிறது 4/3 4/3 ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து 16/9 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16/9. ஸோ 16/9 மைனஸ் டி ஸ்கொயர் அப்படி வச்சுட்டு 3/4 வந்து இங்கே 4/3 ரைட் சைட் கொண்டு தான் 3/4 இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 1 4 is 4 4 4s are 16 1 3 is 3 3 0s are 9 ஸோ தட் இஸ் 4/3. ஸோ நம்ம ரைட் சைடில் வச்சுட்டு டி ஸ்கொயரை மட்டும் வச்சுட்டு மீதி டேர்மெல்லாம் ரைட் சைட் கொண்டு வந்து கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் சப்ராக்ட் பண்ணோன்னா டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/3. அப்போ நமக்கு வந்து ரூட்ஸ் இப்போ நம்ம எழுத போகிறோம். அதாவது டி வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/3 ஆல்ஃபா ஈக்குவல் டு 4/3. இப்போ டி வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் 2/3ன்னு எடுத்து எழுதுகிறோம். ஸோ ஆல்ஃபா மைனஸ் டி வந்து என்னது ஆல்ஃபா வேல்யூ மைனஸ் டி வேல்யூ ஈக்குவல் டு 2/3. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 4/3. நெக்ஸ்ட் ரூட் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் டியா ஸோ நமக்கு ரூட் என்னது
alpha value 4 by 3 plus d value 2 by 3 equal to 6 by 3 equal to 2. Next second root வந்து கண்டுபிடிக்கணும். d value வந்து இங்க first 2 by 3 எடுத்தோமா, so இங்க minus 2 by 3, alpha equal to 4 by 3. So alpha minus d equal to alpha value minus of d value equal to 2. So alpha equal to 4 by 3. Next alpha plus d value. So alpha value minus 2 by 3. ஏன்னா இங்க வந்து d ல மைனஸ் இருக்கா, அந்த மைனஸ் தான் நம்ம இங்க எழுதிருக்கோம். So 2 by 3. So நம்ம இப்போ ரூட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. Third sum, solve the equation of the roots of a geometric progressionல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. So given root divided by 3, அது வந்து GP geometric progression சொல்லியிருக்காங்க. So இந்த roots என்னது, alpha by gamma, gamma alpha, gamma alpha gamma. So roots உடைய product, அப்போ வந்து productனா minus of the last value, minus of minus 8 equal to alpha cube equal to 8. அப்போ alpha என்னது 2. இப்போ வந்து roots உடைய product பார்த்தோமா, இப்போ roots உடைய addition பார்க்குறோம். So minus of b value minus 26 by 3. ஸோ நம்ம இந்த ஹோல் டேர்ம்லையும் ஆல்ஃபாவை பொதுவாக வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2 போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2வை வந்து இந்த சைடு கொண்டு வந்து கேன்சல் பண்ணிடுறோம், 3யை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறோம், 2வை ரைட் சைடு கொண்டு போய் கேன்சல் பண்ணால் 26 வந்து என்னவாயிரும், 13 ஆகிருமா. ஸோ இப்போ 3யை உள்ள மல்டிபிள் பண்ணிவிட்டு 6 ரைட் சைடு கொண்டு போயிடும். ஸோ நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது, 3r² minus 10r plus 3 equal to 0. ஸோ நமக்கு வந்து இந்த டேர்ம் எப்படி பிரிச்செடுக்கலாம், 3r minus 1 r minus 3 எழுதிக்கலாமா. ஸோ ஆரோட வேல்யூ 1 by 3, r equal to 3. ஸோ நம்ம இப்போ ஆல்ஃபாவும் ஆரும் கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ஈக்குவல் டு 2, r equal to 3 எடுத்திருக்கோம். இந்த ரூட்ஸ் ஆர், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரூட்ஸ் எல்லாம் என்னென்னது, ஆல்ஃபா பை ஆர், ஆல்ஃபா ஆல்ஃபா ஆர், 2 by 3, 2, 6. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 r equal to 1 by 3 எடுத்திருக்கோம். The roots வந்து 6, 2, 2 by 3. Fourth sum, determine the fit and solve the equation if one of its roots is twice the sum of the other roots. Given equation by 2 ஆல டிவைட் பண்ணிருக்கோம். The one of the root வந்து twice the sum of the other root. So alpha equal to 2 into beta plus gamma நம்ம எடுத்திருக்கோம். So 2வை ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறோம். So alpha by 2 equal to beta plus r எழுதிக்கலாமா. ஸோ நம்ம கிவன் ஈக்குவேஷன்லேருந்து ரூட்ஸோடைய சம் போடுறோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் பியா, மைனஸ் ஆஃப் பி, ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 3. அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக என்ன எழுதிடலாம், ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னா ஒரு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாக்கு பதிலாக ஒரு ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 3. ஸோ இதை மல்டிபிள் பண்ணோன்னா 2 alpha plus alpha by 2 equal to 3, which implies 3 alpha by 2 equal to 3. இதை தான் நம்ம இங்கே எழுதிருக்கோம். ஸோ அப்போ ஆல்ஃபா வேல்யூ 3 கேன்சல் ஆயிருமா. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் காமா நம்ம ஆல்ரெடி நம்ம கிவன்லேருந்து நம்ம எழுதி வச்சுருந்தோமா அது. ஸோ ஆல்ஃபாக்கு பிள்ளைங்க என்ன வேல்யூ போட்டுடலாம், 2 போட்டுடலாமா. அப்போ பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே சம் பார்க்குறோம். ஸோ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ரூட்ஸோடைய சம் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 by 2. ஸோ ஆல்ஃபாக்கு பதிலாக 2 போட்டிருக்கோம். ஸோ 3 by 2. இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து 2வை வெளியே எடுத்துடலாமா. ஸோ பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 3 by 2. இது பீட்டா காமா வேல்யூ வந்து 1 கண்டுபிடிச்சிருந்தோமா. ஸோ அப்போ பீட்டா காமா ஈக்குவல் டு 3 by 2 minus 2 equal to minus 1 by 2. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் k by 2ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2வும் பீட்டா காமாவுக்கு பதிலாக minus 1 by 2 ஈக்குவல் டு மைனஸ் k by 2. அப்போ k வேல்யூ என்ன கிடச்சிருது, 2 கிடச்சிருதா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காமான்னு நம்ம எழுதியிருந்தோமா, விச் இம்ப்ளைஸ் காமா இன்ட்டு 1 மைனஸ் காமா, அதாவது பீட்டாக்கு பதிலாக காமா ஈக்குவல் டு minus 1 by 2. ஸோ இந்த டேர்ம் வந்து நம்ம எங்கேருந்து எழுதியிருக்கோம்னா இந்த இடத்துல பீட்டா காமா ஈக்குவல் டு minus 1 by 2 இதுலேருந்து தான் நம்ம இந்த டேர்ம் எழுதியிருக்கோம். நமக்கு தெரிலனா ஈக்குவேஷன் இது 1ன்னு எழுதிட்டு ஃப்ரம் ஈக்குவேஷன் 1ன்னு எழுதிக்கோங்க. ஸோ காமா அப்படி வச்சுருக்கோம், பீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் காமா போட்டிருக்கோம், விச் இஸ் ஈக்குவல் டு minus 1 by 2. ஸோ காமா மல்டிபிள் பண்ணிடுறோம் உள்ள. ஸோ காமா மைனஸ் காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு minus 1 by 2. ஸோ இங்கே 2வை மல்டிபிள் பண்ணிடுறோம். ஸோ 2 காமா மைனஸ் 2 காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு minus 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில்
இந்த டேர்ம் அப்படி வச்சுட்டு இந்த லெஃப்ட் சைடில் உள்ளது எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு வந்திருக்கோம். ஸோ 2 gamma ஸ்கொயர் மைனஸ் 2 gamma minus 1 equal to 0. ஸோ இதுலேருந்து காமா வேல்யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியுமா? ஸோ காமா ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a. ஸோ மைனஸ் பி வேல்யூ வந்து 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்புறம் 4 இன்ட்டு ஏ வேல்யூ 2 சி வேல்யூ மைனஸ் 1 by 2a. ஸோ நமக்கு ஆன்சர் பண்ணோன்னா ஆன்சர் என்ன கிடைக்குது? 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 by 2. ஸோ நமக்கு ரூட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ நம்ம 2ன்னு ஒரு ரூட் கண்டுபிடிச்சோம். வந்து 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 by 2 அண்ட் கே வேல்யூ 2. ஃபிஃப்த் சம் ஃபைண்ட் த ஆல் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இஃப் இட்ஸ் நோன் தட் 1 + 2i and root 3 ஆர் த 2 of its zeros. ஸோ நம்ம கிவன் எழுதிக்கிறோம். கிவன் ரூட்ஸ் 2 ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்களா? 1 + 2i, root 3. அப்போ அதர் ரூட்ஸ் என்னவா இருக்கும்? 1 - 2i, minus root 3 எழுதிக்கலாம். அதோடைய ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இந்த ரெண்டுடைய மல்டிபிள்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 × x × 2, அதாவது இமேஜினரி பார்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஸோ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணோம்னா 2 × 2 வந்து 4, 1 × 1 1, ஸோ 1 + 4. ஸோ நெக்ஸ்ட் இதோடைய ரூட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ரூட் 3 × x - root 3. ஸோ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 2 அப்படியே வச்சுருக்கோம். 1 + 4 = 5. இப்போ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3. ஸோ நமக்கு இந்த ரெண்டு டேர்மே மல்டிபிள் பண்ணி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வருது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் பாலினாமியல் ஈக்குவேஷன் எழுதிட்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஒரு ஈக்குவேஷன் அதை வச்சு போடுறோம். இங்கே x பவர் 6 டேர்மா, இங்கே x பவர் 4 இருக்கனால எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கிடைக்குது? x பவர் 5. x பவர் 5 இங்கே x பவர் 4னால எக்ஸால் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே 9x பவர் 4, இங்கே x பவர் 4னால -9 போட்டிருக்கோம். ஸோ நமக்கு ஆன்சர் 0 கிடச்சிடுது. அப்போ இன்னொரு ஃபேக்டர் வந்து என்ன சொல்லிடலாம்? x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9 வந்து இன்னொரு ஃபேக்டர் சொல்லிடலாமா? த அதர் ஃபேக்டர் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9. ஸோ அப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a. ஸோ பி வேல்யூ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் root of b square வந்து 1 minus 4 into a into c value minus 9 by 2. So 1 plus or minus root 37 by 2. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரூட்ஸ் எல்லாம் எழுதிடலாமா? ஆல்ரெடி கொடுத்த இந்த ரூட்ஸ் வந்து 1 + 2i. ஸோ 1 plus or minus 2i, plus or minus root 3, 1 plus or minus root 37 by 2. நமக்கு வந்து 6 ரூட்ஸ் கிடைச்சிருக்கு. சிக்ஸ்த் சம் சால்வ் த கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து என்னது? 0. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 வந்து ஃபேக்டர். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 வந்து ஃபேக்டர். அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுதான் நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எழுதுறோம். ஸோ 2 -9 10 -3 போயிருக்கோமா? ஸோ 3 லெஃப்ட் சைடில் வந்து -3, அதனால -3 தான் போடணும். இப்போ 1 வச்சு போடுறோம். ஸோ 0, 2 + 0 2வா? ஸோ 2 × 1 2. ஸோ இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் -9. ஸோ -9 7 -7 -7 × 1 -7. ஸோ இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் 3. ஸோ 3 × 1 3. ஆன்சர் 0. இப்போ சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து 0வா? அப்போ 1 வந்து ஃபேக்டர். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டர்னு அது இருக்கும். இந்த அதர் ஃபேக்டர்னா இதுலேருந்து எழுதணும். ஸோ இங்கே எக்ஸ் கியூப்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கே 2 வந்து எக்ஸ் ஸ்கொயர் போடணும். ஸோ -7x + 3 which is equal to 0. இதுலேருந்து என்னென்ன ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம்? இது ரெண்டு பிரிச்சோன்னா x - 3 × 2x - 1. therefore the roots are already 1 கண்டுபிடிச்சிருக்கோமா? 1, 3, 1 by 2. So second sum 8x² - 2x² - 7x + 3. இப்போ இதை கண்டுபிடிக்கிறோம். 8 - 2 - 7 3. ஸோ -1 போடுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 8 - 10 3யும் ஆன்சர் 0 கிடைக்குது. அப்போ x + 1 வந்து ஃபேக்டர். சம் ஆஃப் ஆடு கோஎஃபிஷியன்ஸும் சம் ஆஃப் ஈவனுடைய கோஎஃபிஷியன்ஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ x + 1 வந்து நமக்கு ஃபேக்டராக கிடச்சிரு. அப்போ இன்னொரு ஃபேக்டர் என்னது? இதுலேருந்து எழுதுமா? x² 8x² - 10x + 3 = 0 போட்டு இதை நம்ம பிரிக்கிறோம். ஸோ இதை வந்து 4x - 3 × 2x - 1ன்னு எழுதிக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு ரூட்ஸ் கிடைச்சிருமா? ஸோ நமக்கு ஆல்ரெடி 1 வந்து ரூட்ன்றதுனால -1. ஸோ x + 1 இஸ் அ ஃபேக்டர்ன்றனால மைனஸ் வந்து ஒரு ரூட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுலேருந்து நம்ம என்ன எழுதிய ரூட்ஸ் எழுதிக்கலாம்னா 3/4
கமா 1/2. ஸோ அப்போ நமக்கு 3 ரூட் கிடைச்சிருக்கு. 7th sum. Solve the equation கொடுத்துருக்காங்க. given equation எழுதிக்கிறோம். let x square equal to y ன்னு எழுதிருப்போம். அப்போ இங்கே x power 4க்கு பதிலாக இங்கே என்ன எழுதிக்கலாம்? y ஸ்கொயரா? இங்கே x ஸ்கொயருக்கு பதிலாக y plus 45 equal to 0. ஸோ 45 -9 -5ன்னு பிரிச்சிருக்கோம். ஸோ நம்ம given equation எப்படி எழுதிடலாம்? y minus 9 into y minus 5 equal to 0. அப்போ y வேல்யூ என்னென்ன கிடைச்சிருக்கு? 9 and 5. ஸோ அப்போ ஒய்க்கு பதில் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்னு எடுத்தோமா? ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம்? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ எக்ஸ் வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √5. ஸோ த ரூட்ஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3, ப்ளஸ் ஆர் மைனஸ் √5.